ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் டிஎன்பிஎஸ்சியில் இதுவரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகள் பகுதியிலிருந்து ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக சார்ந்த கேள்விகள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி பிடிஎஃப் நோட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓரெழுத்து ஒரு மொழின்னா ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கும், ஆனால் அந்த எழுத்து வந்து ஒரு பொருள் தரும். அதுதான் ஓரெழுத்து ஒரு மொழி. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அகல், மதில், பலகை, சிவிகை. கோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்து மதில். ஓரெழுத்து ஒரு மொழி டாபிக் வந்து ரொம்ப முக்கியமானது. சில கொஷின் பேப்பரில் 3 கொஷின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் இருக்காது, அதனால் கண்டிப்பாக படிங்க. அடுத்து, பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. மு, வை, சு, கு. பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி வந்து கு. தே என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க. தேவாரம், கடவுள், தேங்காய், தேன். கடவுள் என்ற பொருளை கொண்ட ஓரெழுத்து ஒரு மொழி சொல் வந்து தே. அடுத்து பாருங்க, ஓ. இந்த ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள். ஓ என்பது என்ற எழுத்து தரும் பொருள் வந்து மதகு நீர் தாங்கும் பலகை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய தடவை ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. அடுத்து, பே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை தேர்க. பே என்பது மேகம். அடுத்து, கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக. கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழி வந்து ஒழுக்கம் என்பதை குறிக்கிறது. அடுத்த கொஸ்டின், ஏ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஏ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி குறிப்பது வந்து அம்பு. அடுத்த கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. நே, சி, து, மோ. பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி து. இந்த கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. தே ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. தே என்பது கடவுள். கடவுளை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி சொல் வந்து தே. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக. நா. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நானா நாக்கு. அடுத்து அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. நா ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. நா என்பது நாவை குறிக்கும். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. மா என்பது பெரிய. அடுத்த, சோ ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. சோ என்பது மதிலை குறிக்கும். அடுத்து, மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். மீ என்பது மேலே. சில சமயம் இந்த கொஸ்டினை எப்படி கேட்பாங்கன்னா, மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளின் எதிர் சொல்னு கேட்பாங்க. அப்போ மேலே வந்து கீழேன்னு எழுதணும். அடுத்தது, தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. தலைவனை குறிப்பது ஐ. ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஆல்ரெடி பார்த்தோம். ஏ என்பது அம்பு. அடுத்து, தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். தை என்பது திங்களின் பெயர். மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். மா என்பது பெரிய. அடுத்து பாருங்க, பொறுத்துக. தா. தா என்பது தாவுதல். கா. கா என்பது சோலை. ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் வந்து சோலை. வே என்பது மறை. அடுத்தது, ஏ. ஏ என்பது அம்பு. பொறுத்துக ஃபார்மேட்டில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்து, மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். மா என்பது விலங்கு. மா என்பதற்கு 2 பொருள் இருக்கு. ஒன்று விலங்கு, இன்னொன்று பெரிய. அடுத்து, அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. சரியான விடை கோ. அடுத்து, மா. மா என்பது விலங்கு. ஆ உணர்த்தும் பொருள் யாது? ஆ என்பது பசு. அடுத்த கொஸ்டின், கோ இச்சொல்லின் உரிய பொருளை கண்டறிக. கோ என்பது அரசன். அடுத்து, டெஃபினிஷன் மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்க. ஓரெழுத்து தனித்து நின்று பொருள் தருவது. ஓரெழுத்து ஒரு மொழி, அவ்வளோதான். அடுத்து, தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி டேஸ் உள்ளன.
தமிழில் வந்து 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கதாட்டு சொல்கிறாங்க. சில சமயம் இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து ஐ என்னும் சொல்லின் பொருள். ஐ என்பது தலைவன். திரும்ப கேட்டிருக்காங்க பாருங்க. ஐ என்பதன் பொருள் அழகு. ஐ என்ற சொல்லுக்கு 2 பொருள் இருக்கு. ஒன்று தலைவன், இன்னொன்று அழகு. அடுத்த கொஸ்டின், ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஓ என்பது மகிழ்ச்சி. ஓ என்ற சொல்லுக்கு இன்னொரு பொருள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஊ என்ற சொல்லின் பொருளை தேர்ந்தெடு. ஊ என்பது இறைச்சி. நம்ம இறைச்சியை வந்து நார்மலாக ஊன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். கை என்பது ஒழுக்கம். தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் தேர்வு செய்க. இந்த கொஸ்டினில் மொழி குறிக்காத பொருள் தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. தீ என்பது அறிவு, இனிமை, தீமை. குறிக்காத சொல் வலிமை. அடுத்து தூ என்னும் சொல்லின் பொருள் பின்வருவற்றுள் எது? தூ என்பது உன். அடுத்து பொருந்தாத இணையை தேர்வு செய்க. மா என்பது அழகு, சரி. மீ என்பது உயர்ச்சி, சரி. மூ என்பது மூப்பு. பொருந்தாத இணை வந்து மை வந்து மேம்பாடு என்பது தவறு. அடுத்து கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் தவறான பொருள் காத்தல். பொறுத்துக. கா என்பது காப்பாற்று. கூ என்பது நிலம். கை என்பது செயல். கோ என்பது பெருமை. இது வந்து பொறுத்துக டைப்பில் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் விடைகளில் எது சரியானது? சோ என்பது சோலை, சோ என்பது சிவப்பு. இதில் சரியான விடை வந்து மா என்பது விலங்கு. அடுத்து வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள். வி என்பது மலர், கொல், பறவை. குறிக்காத பொருள் வந்து காற்று. அடுத்து நா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். நா என்பது நாக்கு. கீழ்காணும் விடைகளில் எது சரியானது? சே என்பது எருது. அடுத்து பொறுத்துக்க கேட்டிருக்காங்க பாருங்க. ஆ என்பது பசு, முன்னாடி பார்த்தோம். ஏ என்பது அம்பு, முன்னாடி பார்த்தோம். ஐ என்பது அழகு. ஓ என்பது இரக்கம். நீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? நீ என்பது முன்னிலை. வௌ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். வௌ என்பது கைப்பற்றுதல். தை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் வந்து மாதம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஓரெழுத்து ஒரு மொழி சார்ந்த கேள்விகள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.